உந்தன் முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை ஏசையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு பலம் கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு உணவு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றை பார்க்கிலும் அவர் நம்மிலே அன்பு கூர்ந்திருக்கிறார். சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு ஆச்சரியமான அன்பு. நீர் எங்கள் வைத்த அன்பு தியாகமான அன்பு. ஆண்டவரே, உம்மை போல யாருமே எங்களை நேசிக்கல ராஜா. உங்களை போல யாருமே எங்களுக்காக ரத்தம் சிந்தல்ல சுவாமி. உங்களை போல யாருமே தன்னுடைய கைகளை ஆணிகளாலே அடிக்கப்பட்டு ரத்தம் பாய யாருமே தங்களுடைய கைகளை ஒப்பு கொடுக்கல சுவாமி. எனக்காக யாருமே தன்னுடைய கால்களை ஆணி அடிக்க ஒப்பு கொடுக்கல சுவாமி. நீங்க ஒருவரே எனக்காக அதை செய்தீங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பு மகாபெரிய அன்பு ஆண்டவரே. உலகத்திலே என்னுடைய தாய் தகப்பன் என்னை நேசித்த அன்பை பார்க்கிறோம். உம்முடைய அன்பு மகா பெரியதா இருக்கிறது. உம்முடைய அன்பு மகா பெரியதா இருக்கிறது ராஜா. உம்முடைய அன்பு மகா பெரியதா இருக்கிறது ஆண்டவரே. உங்க அன்புக்காக உமக்கு நன்றி ஐயா. என்னை நான் தருகிறேன், உங்க அன்புக்காக தருகிறேன். என்னை நான் தருகிறேன், உங்க அன்புக்காக தருகிறேன். உங்க அன்புக்காக நன்றி ஐயா. உங்க அன்புக்காக நன்றி ஐயா. உங்க அன்புக்காக என்ன செய்வேன், உங்க அன்புக்காக என்ன செய்வேன். எத்தனை பேர் நீங்க ஆண்டவருடைய அந்த தலையில இருக்கிற முள்முடியை பார்த்திருக்கிறீங்க? எல்லாருமே நாங்க அந்த சிலுவை அன்றைக்கு கடந்து போவோமா? அந்த கொல்கத்தா மலைக்கு நாங்க கடந்து போவோமா? அந்த அன்பின் சிகரமான இடத்துக்கு கடந்து போவோமா? தன்னுடைய அன்பை அதிகமாய் கொடுத்த இடத்துக்கு கடந்து போவோமா? ஆண்டவர் நம்மை நேசித்தபடினால் அற்புதங்கள் செய்தது உண்மை. ஆண்டவர் எங்கள் மேலே அளவு கடந்த அன்பு செலுத்தினபடினாலே ஆகாரம் கொடுத்தது உண்மை. நம்முடைய வியாதிகளை சுஸ்தமாக்கினது உண்மை. நம்முடைய பெரும் போக்கை சுஸ்தமாக்கினது உண்மை. நம்முடைய கண்ணீரின் வாழ்க்கையை சுஸ்தமாக்கினது உண்மை. அவருடைய அன்பினாலே எங்களுடைய முடமான காரியங்களை அவர் சுஸ்தமாக்கினது உண்மை. அவருடைய அன்பினாலே எங்களுடைய கூனலை சுஸ்தமாக்கினது உண்மை. எங்களுடைய கடன் பிரச்சனைகளை எங்களை விட்டு நீக்கினது உண்மை. அவருடைய அன்பினாலே நடக்க முடியாமல் இருந்த என்னுடைய வாழ்க்கையை நடக்க வைத்தது உண்மை. அவருடைய அன்பினாலே பார்க்க முடியாத என்னை பார்க்க வைத்தது உண்மை. அவருடைய அன்பினாலே படுக்கையாயிருந்த என்னை எழுப்பினது உண்மைதான். பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கினது உண்மை. ஆனால் அந்த அன்புக்கு சிகரம் வைத்தது போல அவர் அன்பினாலே தன்னையே கொடுத்தார். தன்னை பிடிக்க வந்ததான யூதாசையும் அவனுடைய கூட்டத்தை அழித்து விட்டுருக்கலாம் இல்ல,
நான் அன்புக்கு சிகரம் வைக்க வேண்டும். அன்பென்றால் என்னென்று நான் காண்பிக்க வேண்டும். அன்பென்றால் என்னென்று நான் என்னுடைய பிள்ளைக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி 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 ஆணிகளோடும் சுத்தியலோடும் அவன் வரும்போது, இதோ என்னுடைய கை இருக்கிறது, இதோ அற்புதம் செய்த கை இருக்கிறது, என்னுடைய பிள்ளையை நேசித்த இந்த கை இருக்கிறது, என்னுடைய பிள்ளையை சுமந்த இந்த கை இருக்கிறது, என்னுடைய பிள்ளைக்கு அற்புதம் செய்த இந்த கை இருக்கிறது, என்னுடைய பிள்ளையினுடைய கண்ணை திறந்த இந்த கை இருக்கிறது, என்னுடைய பிள்ளையினுடைய கால்கள் குணமாயிருந்த பொழுது அதை சுமந்து அதை குணமாக்கிற கை இருக்கிறது, என்னுடைய பிள்ளை திமிர்வாதக்காரனாக இருந்த போது அந்த திமிர்வாதத்தை எடுத்து போட்ட கை இருக்கிறது. இதிலே அடியுங்கள். இதோ 2 கையை நான் தருகிறேன், அடி. உன்னுடைய சுத்தியலினாலே அடி, உன்னுடைய ஆடியினாலே அடியுங்க. ஏனென்றால் நான் செய்த அற்புதங்களை எதுவுமே என்னுடைய பிள்ளையை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்காது. பாவம் என்கிற கொடிய வியாதியிலிருந்து எந்த அற்புதமுமே விடுதலை ஆக்காது. என்னுடைய பிள்ளையை விடுதலை ஆக்கக்கூடியது ஒன்று உண்டு. என்னுடைய கையிலிருந்து ரத்தம் வழியணும். என்னுடைய கையிலிருந்து ரத்தம் வழிந்தால்தான் என்னுடைய பிள்ளையினுடைய பாவங்கள், பாவ சாபம், பாவத்தினாலே ஏற்படுகிற மரணத்திலிருந்து நான் என்னுடைய பிள்ளையை விடுதலை ஆக்க முடியும். இதோ என்னுடைய கை இருக்கிறது, அடியுங்கள் என்று சொன்னார். ஆச்சரியமான அன்பு. இதோ என்னுடைய கை இருக்கிறது, அடியுங்கள். இந்த உலகத்தை உண்டாக்கின இந்த கை என்னுடைய பிள்ளையினுடைய பாவத்திலிருந்து என்னுடைய பிள்ளையை விடுதலையாக்கணும்னா இந்த கை அடிக்கப்படணும். இந்த கை அடிக்கப்படணும். இந்த கை ஓட்டையாகணும். இந்த கையில இருந்து காயம் வரணும். இந்த கையில இருந்து ரத்தம் ஆறாக ஓடணும். அப்பொழுதுதான் என்னுடைய பிள்ளையினுடைய வேதனையை நான் நினைக்க முடியும். அந்த ரத்தத்திலே தான் உயிர் இருக்கிறது. என்னுடைய பிள்ளைக்கு நான் மறுவாழ்வு கொடுக்கணும். என்னுடைய மகளுக்கு நான் மறுவாழ்வு கொடுக்கணும். என்னுடைய மகனுடைய வீட்டுக்கு நான் குடும்பத்துக்கு மறுவாழ்வு கொடுக்கணும் என்று சொல்லி அந்த அன்புள்ள தெய்வம் தன்னுடைய கரத்தை கொடுத்தது. இப்பொழுது ஆண்டவருடைய அந்த ரத்தம் இந்த சபையிலே ஊற்றப்படுகிறது. நம்முடைய பாவங்கள் கழுவப்படும்படியா, நம்முடைய சாபங்கள் நீங்கும்படியா, நம்முடைய வியாதிகள் நீங்கும்படியா இப்பொழுது அந்த ரத்தம் ஊற்றப்படுகிறது. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கழுவு, என்னை கழுவு, என்னை கழுவு, என்னை கழுவு, என்னை கழுவு, என்னை கழுவு. என்னுடைய குடும்பத்தை கழுவும் சுவாமி, உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவு. என்னுடைய திருச்சபை நீர் கொடுத்த ஆடுகளை கழுவு, குடும்பங்களை கழுவு. ஆண்டவரே, கணவன் தாப்பன்மார்களை கழுவு, தாய்மார்களை கழுவு, தாய்மார்களை கழுவு, வாலிபர்களை கழுவு. ஆண்டவரே, பிள்ளைகளை கழுவு, குழந்தைகளை கழுவு. ப்ளீஸ் ப்ளீஸ் லார்ட், பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னியும். நிர்விசாரமான பாவங்களை மன்னியும். ஏடோ தாடோ என்ற பாவத்தை மன்னியும். அவருடைய நெஞ்சிலே ஈட்டினாலே குத்தப்பட்ட நேரம், அந்த ஈட்டியை ஒரே நொடி பொழுதிலே அவர் எரித்து போட்டிருக்க முடியும். அவர் மேலே சிலுவையை சுமத்தின போல ஒரு நொடி பொழுதிலே இந்த சிலுவையை சுக்குநூறாக்கி இருக்க முடியும். இவனை சிலுவையிலே அறையுங்கள் என்று ஜனங்கள் கூக்குரலிட்ட பொழுது ஒரே நொடி பொழுதிலே அத்தனை பேரையும் அழித்திருக்க முடியும். ஆனால் நான் இதற்கு என்னை ஒப்புக் கொடுத்தால் தான் என் பிள்ளையினுடைய பாவத்தை, என்னுடைய மகனுடைய பாவத்திலிருந்து அவனை முற்றுமுடிய கழுவி சுத்திகரிக்க முடியும். என்னுடைய நேசம், என்னுடைய நேசம் அன்றைக்கு நினைத்து தன்னை ஒப்புக் கொடுப்பார். அருமையான பிள்ளையே, உன் பாவங்கள் சிவர் என்றிருந்தாலும்
உறைந்த மலையைப் போல வன்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல வன்மையாகும். உன் வாழ்க்கையில இன்றைக்கு உனக்குள்ள இருந்த சந்தோஷம் எடுபட்டு விட்டதல்லவா? ஏன் நீ இன்றைக்கு அந்த சிலுவை அன்றைக்கு திரும்ப போகவில்லை? அந்த சிலுவை அன்றைக்கு போய் பார். இந்த சிலுவையின் கொடூரம் எனக்காக என்பதை நான் என்னையும் மறக்க கூடாது. அந்த அன்பு ஆச்சரியமான அன்பினாலே என்னை தாங்கி நீரே, தோள்களில் சுமந்து ஜீவனை தந்தீர், என்னை நேசித்தீரே. அந்த ஆச்சரியமான அன்பு நம்ம ஒவ்வொருவரையும் தாங்கினது. எல்லாரும் அந்த சிலுவை அண்டைக்கு கடந்து போகும். எல்லாரும் அந்த சிலுவைக்கு கடந்து போகும். அன்றுவரே, அந்த சிலுவை அண்டையிலே எனக்கு வேற எந்த ஜெபமும் வரல. உடைய சிலுவை அண்டையில வேற எந்த ஜெபமும் என்னாலே செய்ய முடியவில்லை. நான் செய்த பாவம், ஆண்டவரே உமக்கு விரோதமாய் செய்த காரியங்கள், உம்மை வேதனைப்படுத்தின காரியங்களை மன்னியும். Please forgive me, Lord. Forgive me. Please forgive me, O Master. உம்மை நான் மறவே உமக்காய் வாழு, அன்பே இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே, உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வே. பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் சுகமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்கவும், அநேக நாடுகளிலே இந்த நிகழ்ச்சி தேவனுடைய ஆசீர்வாதத்தை இதை கேட்க ஒவ்வொருவருக்கும் கொடுக்கவும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எங்களுடன் தொடர்பு கொள்ள கிழக்கிழங்கை சுவிசேஷ பணி இலக்கம் 27 விமான நிலைய வீதி, ஊரணி, மட்டக்களப்பு, ஸ்ரீலங்கா. தொலைபேசி எண் 009452222280. இணையதளம் www.go-spell.com. மின்னஞ்சல் rs_kugan@yahoo.com. Our contact East Lanka Evangelical Mission, number 27, Airport Road, Urani, Batticaloa, Sri Lanka. Telephone 009465222800. Web www.go-spell.com. Email rs_kugan@yahoo.com. இலங்கையின் கிறிஸ்தவ தொலைக்காட்சி வரலாற்றில் புத்தம் புதிய பல்சுவை நிகழ்ச்சி சுவிசேஷத்தின் ஓசை ஒவ்வொரு வியாழக்கிழமைகளும்